டேய் சின்சானு, உனக்கு மிஸ்டர் பீஸ்ட் தெரியுமாடா? பிராங்க்லின், எனக்கு மிஸ்டர் பீஸ்ட் தெரியும்பா. அவரோட கேம்லாம் சிலதை நான் பார்த்திருக்கேன். யூடியூப்ல இருக்கும்ல, நான் பார்த்திருக்கேன். அவரோட கேம் ரிலேட்டடா ஏதாவது ரோப்ளெக்ஸ்ல கேமை பார்த்தனா சொல்டா. பிராங்க்லின், அந்த மாதிரியும் ஒரு கேம் பார்த்திருக்கேன். மிஸ்டர் பீஸ்ட்ல டோன்ட் லீவ் அ சர்க்கிள்னு ஒரு கேம் நடக்கும் பத்தியா? அதாவது ஒரு சர்க்கிள்குள்ள நம்மள அடைச்சிருவாங்க, அங்க இருந்து வெளியே போகாம இருக்கணும், நிறைய காசெல்லாம் கிடைக்கும் பத்தியா? அதே மாதிரி ஒரு கேமை நான் பார்த்தேன்ப்பா. ரோப்ளெக்ஸ்ல தான் அந்த கேம் இருக்கு. என்னடா சொல்ற? மிஸ்டர் பீஸ்ட்ல வர கேம் ரோப்ளெக்ஸ்ல இருக்கா? கண்டிப்பா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்டா. கேம் எப்படி இருந்தது? கேம் நல்லாதான் பறந்தது. எப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நமக்கு ஒவ்வொரு டாஸ்கா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த ரவுண்டை மட்டும் நம்ம தாண்டவே கூடாது. ரொம்ப நேரம் அந்த ரவுண்ட்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு காசு நமக்கு கிடைக்கும்பா. நம்ம மட்டும் இல்லாம நிறைய பேர் சேர்ந்து விளையாடுவோம்ப்பா. சின்சானு, எனக்கு அந்த கேமை கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. இப்ப வீட்டுக்கு போனோம்னா அந்த கேமை போட்டு ஜாலியா நம்ம விளையாடலாம். ஓகேவா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். டோன்ட் லீவ் த சர்க்கிள் அப்படின்ற கேம் தான் நான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். கேம் நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. அதனால நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா? இல்ல இன்னும் கேம் எடுத்தது போல நம்ம எல்லாருமே வெயிட்டிங் ஏரியால தான் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கேம் ஆரம்பிச்சிருவாங்க. மிஸ்டர் பீஸ்ட்னு ஒரு சேனல்ல ஒரு வீடியோ வந்திருக்கும். என்னன்னா ஒரு சர்க்கிள்குள்ள நிறைய பேர் போட்டுருவாங்க, என்னென்னமோ ஆசை கட்டுவாங்க அந்த சர்க்கிள் விட்டு வெளியே வந்துட்டு. நீங்க சர்க்கிள்குள்ளே ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா கடைசியில நீங்க தான் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கேமும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரியே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 100 பேர் இதுக்குள்ள இருக்கும். 100 பேர் இருக்க மாதிரி தெரியல, கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் 33 பேர் தான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணிருக்காங்க. பாத்ரூம் வசதி பண்ணிருக்காங்க, குப்பை தொட்டி வச்சிருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், அண்ட் டு வின் யூ நீட் டு ஸ்டே லாஸ்ட் இன் தி சர்க்கிள். முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த இடத்துல இருக்கணும். குட் லக் எவ்ரிவன். 7 நிமிஷமா இல்ல டைம் வேற மாதிரி வருது. ஏதாவது அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆளுங்க. இருங்க ஆளுங்க அடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடி வாங்கின மாதிரி விழுந்து கிடக்கலாம். ஓகே, அடிக்கலாம் ஆளுங்கள, அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுங்கள. ஓஹோ, அடிக்கலாம் ஆளுங்கள. என்ன பண்றாங்கன்னு பாப்பேன் எல்லாருமே. ஆமாங்க, அடிக்கலாங்க ஆளுங்கெல்லாம் அடிக்கலாங்க. நம்ம அடி வாங்கி கிடக்கிற மாதிரியும் நடிக்கலாம். அடி வாங்கி கிடக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கலாம். அடி வாங்கி விழுந்து கிடக்கிற மாதிரியும் நடிக்கலாம். ஓகே, இப்ப சாதாரணமா எந்திரிச்சு ஓடுறேன் பாருங்க. ஆனா அடிக்கிறது எப்படி எக்ஸாக்டா அடிக்கிறது எப்படின்னு தெரியல. இது என்ன பண்ணுதுங்க? இதுதான் அடிக்கிறதா? இருங்க, என்னங்க அடிக்க முடியல. இது கை கொடுக்குற மாதிரி இருக்கு, அடிக்கிற மாதிரி இல்லையா? இது பாருங்க. we brought you some fresh water வச்சு போறாங்க. அதை எடுத்துக்கோங்க நம்ம. ஓ புரியுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து நம்ம பாத்துக்கணும் நண்பர்களே. ஓகே எடுத்துங்க. தண்ணியை பிடிக்கிறேன் பாருங்க. ஐயோ எனக்கு தண்ணி வேணும்டா. ஐயோ என்ன ரெட் லைட் எரியுதுன்றாங்க, கிரீன் லைட் எரியுதுன்றாங்க. என்னத்த சொல்றாங்க புரியல. ஐயோ தண்ணி சக்தி எனக்கு வேணுங்க. ஐயோ தண்ணி நான் பிடிக்கிறேன்னா இல்லையா நண்பர்களே? தண்ணியை குடிக்கிற. ஐயோ என்னோட லைஃப் குறைஞ்சிட்டே இருக்கு பாருங்க. என்ன திடீர்னு ஏன் லைட் குறையுது? தண்ணியெல்லாம் நான் எடுத்துருக்கேன். ஓ ட்ரிங்க் பண்ணுமா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புரியுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இதாங்க, தண்ணி எடுக்கிறேன்னா அதை குடிக்கணும், தண்ணி எடுக்கிறேன்னா அதை குடிக்கணும். ஐயோ லைஃப் ரொம்ப பேசுங்க எனக்கு. என்ன விட போனவங்களா இருக்காங்க. ஐயோ தண்ணி காலி ஆயிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க தண்ணி காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி வேற எங்கேயாவது வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஓ தண்ணி ஃபுட்டு நமக்கு முக்கியம் இல்லை, அதை கரெக்டாக எடுக்கணும். அதுதாங்க இங்கே இருக்கு, இதை எடுக்கணும். ஐயோ அவங்க எடுத்துக்காங்க. நம்ம எடுக்கிறதுக்குள்ள வேற வேணாலும் எடுத்துறாங்க. எடுத்தாச்சா? மத்தவங்க வலுக்க வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணலாம். மத்தவங்க வலுக்கும். ஐயோ நானே அந்த இடத்துல வலிக்க வேண்டிட்டாங்க. மத்தவங்க வளர்க்கறதுக்காக நம்ம சில விஷயங்களை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவங்க சாப்பாடு போடும்போது நம்ம கவனமா வாங்கிடணும் அந்த சாப்பாடு. வாழைப்பழம் திரும்பி போட்டு நானே வலிக்கிட்டு இருக்கேன். எந்திரா ஐயோ எந்திரிக்க முடியாம இருக்கேன். எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு திரும்ப நானே அங்க வலிக்கு வந்துட்டு இருக்கேன். எப்ப நல்ல வேலை தள்ளி வந்துட்டாங்க. அவங்க வாழைப்பழம் போட்டுலாம் உசாரா தான் போகணும். ஃபுட்டு எப்ப தருவாங்க, எங்க தருவாங்கன்னு தெரியல. வாட்ச் அவுட், சப்போர்ட் இஸ் ஃபேலிங். ஏதோ ஒண்ணு விழுதாமே, எங்கேயோ இருந்து விழுதான். பாப்போம். பாத்தீங்களா, மேல இருந்து ஏதோ ஒண்ணு விழுந்துட்டுங்க. அங்க இருந்தவனுக்கு அடிபட்டிருக்கும். நல்ல வேலை நம்ம அந்த இடத்துல இல்ல. நண்பர்களே, நமக்கு 36 பேர் வந்தாங்களா, இப்ப 25 பேர் தான் கேம்ல இருக்காங்க. மத்தவங்க அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க பாருங்க. பரவாயில்ல, வேற தெரியாம நான் இவ்வளவு நேரம் இருந்திருக்காங்க இல்ல பாருங்க. ஃபுல் சக்தியோட இருக்காங்க. இப்படிக்கு எல்லோட சுத்துறீங்க பாருங்க. எல்லோ லைன் வருது பாருங்க. அவங்களுக்கு பாதி சக்தி இழந்துட்டாங்க. ஐயோ இங்க என்னதோ கண்ணாடி மாதிரி இருக்கு. இது என்னதுங்க? இதை எதாவது பண்ண முடியுமா பார்க்கலாம்? என்னங்க எதுவுமே பண்ண முடியல. இது மேல ஏற முடியும் போல. அவங்க சாப்பாடு போட்டா நம்ம கவனமா சாப்பிடணும் நண்பர்களே. இல்லைன்னா தண்ணி வச்சா அந்த தண்ணியை குடிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம லைஃப் போயிடும் சீக்கிரமா. ஐயோ எதிர்த்து வச்சிருக்காங்க. அப்ப மேல ஏதோ இருக்குன்னு அர்த்தங்க. இருங்க, எது ஐயோ என்ன இவ்வளவு ஆயிட்டா இருக்காது. ஓ படிக்கட்டாது. ரைட்டு, வேற இங்கே இருக்கணுமா? என்னங்க எல்லாம் மொத்தமாட்டான். ஐயோ எக்குறான். அவ்வளவுதான், எதிரிட்டேன். என்னங்க போய்கிட்டே இருக்கு. இது கீழே விழுந்தா என்ன ஆகுறது? எப்பா வந்துட்டேன் நண்பர்களே. இங்க என்னப்பா இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சுங்க. அங்க அழுக்கு இருக்கு போடுங்க, அதுல படக்கூடாது போடுங்க. ஐயோ அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சே. ஐயோ எப்பா என்னங்க இவ்வளோ. இங்க என்ன ஏதோ இருக்காமே லெஃப்ட். ஒரு காயில் கிடைச்சிருக்குங்க. மேல இவ்வளவு தூரம் நமக்கு வந்து கையில ஒண்ணு மாட்டிருக்க பாத்தீங்களா பயம். இதான் நண்பர்களே நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? இதை வச்சு எதுவுமே பண்ண முடியல. பிவர் ஆஃப் த சீக்கர், டூ நாட் லெட் ஹிம் டச் யூ. யாரும் உங்களை டச் பண்ண விடாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பாப்போம். இது பாத்ரூம் யூஸ் பண்ணலாமா நண்பர்களே? பாருங்க, பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். ஐயோ பாத்ரூம் பெட்மே இப்ப லாக்ல இருக்குங்க. இப்ப நான் இருக்கேன் உள்ள பாத்தீங்களா. பாத்ரூம்ல நான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு ரிலாக்ஸா வெளியேறும். வந்துட்டு நண்பர்களே. இது எடுக்கணுங்க. எடுத்துட்டேன். எஸ் பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேம் விளையாட தெரிஞ்சிருக்கு. ஓகே அங்க ஏதோ இருக்கு பாருங்க. எடுத்துக்கலாமா டக்குன்னு? இது என்ன எடுத்துக்கலாம். அவன் எடுத்துட்டாங்க.
வேற ஒருத்தன் எங்க இருந்தோ வந்து எடுத்துட்டு போயிட்டானே, நம்ம எடுக்க வேண்டியதா? எப்ப இங்க பாருங்க எவ்வளவு ஹைட் ஜம்ப் பண்றேன்ட்டு. எஸ் நண்பர்களே, எப்படி ஜம்ப் பண்ற பாத்தீங்களா? எஸ் 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 இன்னும் ஹைட்டா ஜம்ப் பண்றா. எஸ் செம்மையா ஜம்ப் பண்றான்ல. ஏய் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இந்த சர்க்கிள் இஸ் நவ். ஐயோ சர்க்கிள் சுருங்குதாங்க. பாருங்க இப்போ கொஞ்சம் சர்க்கிள் சுருங்க பாருங்க. இங்க ஃபுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டாங்க ஃபுட். எஸ் எஸ் ஃபுட் அது காசா தெரியலங்க. காசுங்க. அவங்க தூக்கி போடும்போது எடுத்துக்கணும் போல நண்பர்களே. இங்க ஒரு பால் இருக்குங்க. பால் எடுத்துக்காட்டுறேன் உங்களுக்கு. ஐயோ இருங்க பால் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேனா? கையில பால் எடுத்துட்டாங்க. இது காசு போடுங்க. காசு எடுத்துடலாம். ஐயோ அதாங்க. காசு இப்போ என்கிட்ட $66 இருக்கு. ஓஹோ கீழே இருக்கிறதெல்லாம் காசு. அங்கே பொம்மை மாறிச்சு. சின்னதா மாறிட்டேன். ஓ எங்க சின்னதா நானும் இப்ப குட்டியா மாறிட்டேன் பாருங்களேன். எல்லாருமே குட்டியா மாறிட்டாங்க. பாருங்க நாங்க எல்லாருமே இப்ப ரொம்ப குட்டியா இருக்கோம். இங்க பாருங்க பாத்ரூம் முதல்ல பெருசா தெரிஞ்சதுல இப்ப பாருங்க நாங்க எல்லாருமே ரொம்ப குட்டியா மாறிட்டோம். இங்க என்ன எதிர்த்து இருக்கா? ஓகே ஐயோ என்ன முள்ளு வருது நண்பர்களே. இப்ப நம்ம கதை முடிய போகுது நண்பர்களே. பாத்ரூம்ல போய் ஒழிச்சுக்கலாமா? பாத்ரூம்ல என்ன விடுங்கடா. எங்க பாத்ரூம்ல போயிட்டோங்க. இல்ல பாத்ரூம்ல போனா தப்பிக்க முடியாது. இந்த முள்ளு எப்ப முள்ளு போயிடுச்சுங்க. நல்ல வேலை முள்ளுல நம்ம மாட்டல. நம்ம லைஃப் பாருங்க ஃபுல்லா இருக்குங்க. நம்ம உசாரா தான் விளையாடி இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம உசாரா தான் மக்கள் விளையாடி இருக்கோம். பாருங்க என் லைஃப் ஃபுல்லா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. மத்தவெல்லாம் பாருங்க நிறைய பேருக்கு லைஃப் பாதி தான் இருக்கு. எனக்கு ஃபுல்லாவே இருக்கு. இங்க யாரு இருக்கா? டோனட் இருக்காங்க. எடுத்துக்கலாம். நம்ம டோனட்டை சாப்பிடலாமா? டோனட்டை சாப்பிடலாம். இன்னொரு டோனட்டை சாப்பிடு. இன்னொரு டோனட்டை சாப்பிடு. இந்த எடுத்துக்கோ டோனட்டை சாப்பிடு. எடுத்துக்கோ. எடு சீக்கிரமா டோனட் எடுத்து ஒண்ணு. எடுத்துட்டேன் எடுக்கல மக்களே. அவ்வளவுதான் நம்ம நம்மளுக்கு ஃபுல்லா இருக்குல்ல சாப்பிட முடியல. திரும்பி ஃபுல்லாம மாறிட்டாங்க பாருங்க. எல்லாரும் பெருசா இருக்கா. நான் மட்டும் குட்டியா இருக்கேன் பாருங்க. இவங்க இங்க ஒரு பொண்ணு இறந்துச்சு. அது எவ்வளவு பெருசா இருக்கு. எல்லாமே எவ்வளவு பெருசா இருக்கா. நான் குட்டியா இருக்கேன் பாருங்க மக்களே. காமெடியா இருக்குல்ல. அந்த ஸ்ப்ரிங் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க. ஸ்ப்ரிங் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இப்ப எல்லாமே என்ன மாதிரி குட்டியா மாறிட்டான். ஓகே மக்களே அந்த ஸ்ப்ரிங் எவ்வளவு பெருசா இருக்கு. நான் எவ்வளவு சின்னதா இருக்கேன் பாருங்களேன். ஓ மை என்னது அந்த பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டே ஓடுது தெரியல. இப்ப இந்த இடம் திரும்பி இடிக்கிற மாதிரி இந்த இது இவங்க ஸ்பீடா ஓடலாம் போல. இவங்க காசு எடுத்துக்கலாம். காசு நிறைய எடுக்கலாம். இந்த சீக்கிரம் காசை எடுத்துட்டேன். ஐயோ லேசர் எல்லாம் படுதுங்க. என் லைஃப் குறையுது பாருங்க. அந்த லேசர்ல நம்ம படக்கூடாது நண்பர்களே. ஒரு லேசர் இருக்கு பாருங்க. ஐயோ பாடிட்டேனா முடிஞ்சிச்சு. அந்த லேசர்ல 4 வாட்டி பட்டனா என் கதை முடிஞ்சிருவாங்க. அந்த லேசர்ல 4 வாட்டி பட்டனீங்க அவ்வளவுதான். என் கதை கண்கள் தான். காசு நிறைய போடுறாங்க. இந்த காசு போடுறாங்க என்ன போடுறாங்க தெரியல. ட்ரெஸ் இது எடுத்துக்கலாம். இது படுத்துறவங்க இருங்க தூங்கிக்கலாங்க. ஓகே பாருங்க நான் படுத்துருக்கேன் பாருங்க நண்பர்களே. தெரியலனா அது பாருங்க நிம்மதியா படுத்து தூங்கலாம். இந்த ஒரு அதாவது அந்த பெட் மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த பெட் தான். பாருங்க நிம்மதியா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய விளையாடி டயர்ட் ஆகும்ல. இது நைட் நேரம் படுத்து தூங்கிடும். பாருங்க வெடிஞ்சிருச்சு எந்திரிச்சு வேலையை பாருங்க. இது 3வது நாளுங்க. நம்ம 3 நாள் தாக்கு பிடிச்சோம் நண்பர்களே. இங்க என்ன பீஸா இருக்கா? பீஸா எடுத்துக்கூடா. எப்ப என்ன பீஸா எடுத்துட்டேன் சாப்பிடுறேன். எடு என்னங்க எடுத்துட்டு அதை சாப்பிட்ட கணக்குன்னு சொல்லிடுச்சுங்க. ஆனா பீஸா அங்கேதான் இருக்கு தெரியல. இப்ப இந்த பாலை எடுத்துக்கிட்டவா? ஐயோ என்னங்க அதுக்குள்ள இவனே அடிச்சு வெளியே வந்துட்டேங்க நானு. தெரியத்தனமா நான் சர்க்கிளை விட்டு வெளியே கால வச்சேன் போலங்க. என்ன வெளியே தூக்கி அனுப்பிட்டாங்க இருப்பாங்களா. இப்ப வாசலுக்கு வந்துட்டாங்க. அவனுங்க மட்டும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. எங்க 36 பேர் வந்தவங்க. நான் 17வது ஆளா வெளியேறிட்டேங்க. இன்னும் 16 பேர் இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. என்ன திரும்பி உள்ள வரேன். திரும்பி நான் உள்ள வர முடியாதுங்க. வெளியே வந்துதான் கேமா பாக்கணும். பாருங்க வெளியே இவனுங்க விளையாடுறத நான் பாத்துட்டு இருக்கணுங்க. வெளியே கூட காசு இருக்கு. வெளியே இருக்க காசு எடுப்போம். ஏன்னா ஒருத்தர் வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வந்து அவுட் ஆயிட்டான் பாருங்க. காசு எடுக்கிறதுக்காக வெளியே வந்தான் நண்பர்களே. அவன் அவுட் ஆயிட்டான். என்னமோ நடக்குதுங்க. கிரீன் லைட் ரெட் லைட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. இங்க பாருங்க பீஸா உள்ள அந்த லைன் சுருங்கிட்டே இருக்குங்க. நான் வரும்போது சுருங்கி இருக்கும் போல. அதனால அவுட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல இருங்க. வெளியே நம்ம மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதை சாப்பிடலாமா? சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பால் எடுக்கலாமா? பால் உள்ள திரும்பி அனுப்பிட்டாங்க. இன்னும் உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேர் தாங்க இருக்காங்க. 11 பேர் தான் உள்ள இருக்காங்க. இந்த 11 பேர் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் த சர்க்கிள். நான் ஏன் வெளியே ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன்? இங்க பாருங்க நண்பர்களே. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றீங்க பாருங்க. ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஓகேவா? இந்த வெளியே இடத்த காட்டுறேன். இங்க கேரவன் இந்த கேம் நடத்துறவங்க இந்த கேரவன் கூட தான் இருப்பாங்க. அதான் மிஸ்டர் பீஸ் இதே மாதிரி ஒரு கேம் நடத்திருக்காரு. நான் அந்த வீடியோ பார்த்திருக்கேன். அதே மாதிரி தான் நண்பர்களே இதுவும் இருக்கு பாருங்க. இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க நண்பர்களே. நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல ஒரு அவுட். டோனட் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த டோனட் தெரியுதா? என்ன எப்படி அந்த லைன் இன்னும் இதாயிடுச்சுங்க. நம்ம லைன்ல கால வச்சா நம்மள ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தள்ளி விடுது. லைனை சுருக்கிட்டே இருக்காங்க நண்பர்களே. என்ன தண்ணி ஆயிடுச்சு. இந்த இடமே தண்ணி ஆயிடுச்சுங்க பாருங்க. தண்ணியில ரொம்ப நேரம் வந்து அவங்க அவுட்டு. தண்ணி போயிடுச்சுப்பேன் மக்கள். இன்னமும் உள்ள 10 பேர் இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க. இங்க கொஞ்சம் காசு இருக்குங்க. இதை எடுத்துலாமா? இருங்க. காசு இங்க இருக்கே. காசு உள்ள இருக்கு பாருங்களேன். அது எடுக்க முடியுமா? எடுக்க முடியல நண்பர்களே. வித்தியாசமா உங்களுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. இன்னும் 10 பேர் தாக்கு பிடிச்சிருக்காங்க. என் லைஃப் எல்லாம் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. தெரியாதனமா லைனுக்கு வெளியே கால வச்சிட்ட போல. ஏன்னா இப்ப மியூசிக்கல் சேர் ரவுண்ட் நடக்குது. பாட்டு ஓடிட்டு இருக்கோம். பாட்டு நிக்கும் போது சேர்ல உட்காரணும். சேர் கிடைக்காம அவுட் ஆயிடுவான். பாருங்க யாரு சேர் கிடைக்காம ஒரு அவுட் ஆகி வெளியே விடுவான் பாருங்க. நம்ம கூட இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ 9 பேர் தான் விளையாடுறாங்க. ஒருத்தர் அவுட்டுங்க. திரும்பி மியூசிக்கல் சேர் வருமா? வேற எங்கேயோ வேற ஒரு பக்கம் ஓடுறாங்க. அந்த ஒவ்வொரு டாஸ்கா வச்சு ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. இருங்க பனானாஸ் சாங் தான் ஓடிட்டு இருக்கு நினைக்கிறேன். பனானான்னு ஒரு சாங் தான் ஓடிட்டு இருக்கு. எங்க இவங்க என்ன பாருங்க. எதுவுமே ஆகாம சுத்திட்டு இருக்காங்க. 9 பேர் இன்னும் கேம் குள்ள இருக்காங்க. இவங்க எப்ப அவுட் ஆகுது? நம்ம திரும்பி எப்ப உள்ள போறது? பாருங்க நண்பர்களே 9 பேர் அப்படியே இருக்காங்க. அவங்க லைஃபும் ஃபுல்லா இருக்கு. குட் நைட் எவ்ரி ஒன்.
இப்ப தூங்க நேரம் வந்துருச்சுங்க. பால்லாம் உள்ள போட்டுட்டாங்க பாத்தீங்களா, பால்லாம் உள்ள வந்துருச்சு. எல்லாமே இப்ப தூங்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே காலையில அவர்தான் நமக்கு காட்டுவாங்க. டைம் வேகமா ஓடுது பாருங்க. இந்த இடத்துல டைம் வேகமா காட்டுறாங்க பாருங்க. நம்ம பால்லாம் அடிச்சு விளாடலாமா? நம்ம தூங்குறதுக்கு என்ன இருக்கு, நம்ம வேடிக்கை தானே பாக்குறோம். அவனுக்கு தான் விளாடுறாங்க. அங்க பாருங்க நெருப்பா எரிஞ்சிட்டு இருக்கு. ஒருத்தன் நெருப்பு வாங்கியிருக்காங்க கையில பாருங்க, நெருப்பு பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. பொண்ணா இப்ப விடிஞ்சிருச்சுங்க. என்ன திரும்பி சேர்த்துக்கோங்கடா ப்ளீஸ்ரா. சேர்த்துக்க மாட்டாங்க. ஓகே, திரும்பி உள்ள போறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இருங்க. அப்பா 25 ரோப்ளெக்ஸ் காயின் தேவையாங்க. 25 ரோப்ளெக்ஸ் காயின்லாம் என்கிட்ட இல்ல. நீங்களே அவுட் ஆகுங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன், வேடிக்கையா பாக்குறேன். இப்ப காசு எடுக்க முடியுதா பாப்போமா? என்னங்க இப்ப கூட காசு என்னால எடுக்க முடியல. அதான் கேம் விட்டு அவுட் ஆனவங்க காசு எடுக்க முடியாது பாருங்க. எடுக்க முடியல. அதான் மிஸ்டர் பீஸ்டோட லோகோலாம் வருது பாருங்க நண்பர்களே. அதான் மிஸ்டர் பீஸ்ட் தான் இந்த கேமை நடத்துற மாதிரி. இது பாருங்க மிஸ்டர் பீஸ்டோட லோகோலாம் வருது பாருங்க. அவ்வளவுதான், கேம் பாருங்க அடுத்த லெவலுக்கு போயிருச்சு. இன்னமும் 9 பேர் தாக்கு பிடிச்சிருக்காங்க. நடுவில் ஒரு கட்டையே வந்துருச்சு. அப்ப கூட எவ்வளவு பேர் தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. லைன் இன்னமும் சுருங்க போகுது பாருங்க. லைன் இன்னமும் சுருங்க போகுது. என்னென்னமோ டாஸ்க் எல்லாம் வச்சு ஆளுங்களை வெளியே பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. இன்னும் இடம் எல்லாருமே இப்ப பவர்லாம் பயங்கரமா குறையுது. இந்த கேடிஓன்றவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவுட் ஆயிடுவான். இப்ப பாருங்களேன், அந்த கேடிஓ வந்து கீழே விழுந்தானா காலி. கொஞ்ச நேரத்தில் அவன் அவுட் ஆயிடுவான் நண்பர்களே. நம்ம கூட வந்து அவனுக்கு அந்த கட்டை விலகிடுச்சு. ஒருத்தன் வெளியே உள்ள ஓடிட்டு இருக்கான் நண்பர்களே. இப்ப 8 பேர் தான் விளாடுறாங்க. யாரோ ஒருத்தர் காலி. நான் கேடிஓன்னு சொன்னல, அவன் தான் காலி நினைக்கிறேன். அவன் வெளியே வந்திருப்பான். மத்த இன்னொருத்தர் இப்ப HU ஒய்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் காலியாக போறான். ஏன்னா அவனுக்கு பவர் கம்மியா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் காலி ஆயிடுவான். அவன் நம்ம கூட வந்துருவான். கேடிஓ இன்னும் உள்ளதாங்க ஓடிட்டு இருக்கான். அப்ப யார் அவுட் ஆனது? 8 பேர் தான் இன்னும் கேம்குள்ள இருக்காங்க. 8 பேர் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறாங்களே. ஏதோ ஸ்னைப்பர்னு சொல்றாங்க. ஸ்னைப்பரா தெரியல. ஏதோ ஷூட் பண்ற மாதிரி நடக்குதாங்க. யாராவது அவுட் ஆயிட்டா இப்ப 7 பேர் தான் இருக்காங்க. இன்னும் யாரோ அவுட்டுங்க. இப்ப 7 பேர் தான் இருக்காங்க. சீக்கிரமா இவங்க அவுட் ஆயிட்டா கேம் முடிஞ்சிடும். நண்பர்களே, இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சோம். ஆனா அதுக்கப்புறம் அவுட் ஆகி வெளியே வந்துட்டோம் நண்பர்களே. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.